ராபின், அவன் மனைவி ரேச்சல் இருவரும் கல்லூரி பேராசிரியர்கள். ஜூலை மாதம் வந்தாலே அது ஒரு பாரமான மாதமாக மாறிவிடும். எந்த பணக்கஷ்டமும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய வரியை பாக்கியில்லாமல் கணக்கிட்டு கொடுக்கும் பொழுது அவர்கள் மனம் ஏனோ மிகவும் கவலைப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாளில் அவர்கள் பக்கத்து வீட்டில் வசிக்கும் பிரசித்தி பெற்ற அந்த இன்ஜினியர் வீட்டிற்கு மாலை வேளையில் சென்றார்கள். அங்கே இன்ஜினியரும் அவர்கள் மனைவியும் அநேக டைரிகளையும் கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்களையும் வைத்துக்கொண்டு எதையோ கணக்கிட்டுக் கொண்டிருந்தார்கள். ராபினும் ரேச்சலும் உள்ளே சென்ற பொழுது அந்த இன்ஜினியருடைய மனைவி, எங்கள் மேஜை குப்பையாக இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம், கடந்த ஆண்டிற்கான அரசாங்க வரி அனைத்தையும் சரியாக கொடுக்க கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று உற்சாகத்தோடு சொன்னார்கள். ராபினும் ரேச்சலும் உட்கார்ந்தவுடன் அந்த இன்ஜினியருடைய மனைவி மீண்டும் அவர்களை பார்த்து, நமக்கு எல்லா வகைகளிலும் உதவி செய்யும் நம்முடைய அரசாங்கத்திற்கு நாம் வரி கொடுக்கும் பொழுது அது எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா என்றும் கேட்டார்கள். வரி கொடுப்பதே தேவையில்லை என்ற எண்ணத்தோடு இருந்த ராபினுக்கும் ரேச்சலுக்கும் அது ஒரு புதிய செய்தியாக இருந்தது. ஆம், இன்றும் பலர் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய வரிப்பணத்தை சரியாக கொடுப்பதில்லை. கொடுக்க வேண்டியதை விட குறைவாக கொடுப்பதற்கு என்னென்ன யுக்திகளையெல்லாம் கையாள முடியுமோ அத்தனையும் பலர் கையாளும் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அமைப்பு. அவரே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவரை பொறுப்பில் அமர்த்துகிறார். அப்படியென்றால் நமக்கு எத்தனையோ வகைகளிலே நன்மை செய்யும் அரசாங்கத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய வரிப்பணத்தை சரியாக கணக்கிட்டு சரியான நேரத்தில் செலுத்த வேண்டியது எவ்வளவு முக்கியம்? ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் என்றுதான் இயேசு கிறிஸ்துவும் கட்டளை கொடுத்தார். தனக்காகவும் தன்னுடைய சீஷர்களுக்காகவும் கொடுக்க வேண்டிய வரிப்பணத்தையும் இயேசு சரியான நேரத்திலே செலுத்தினார். நமது வாழ்க்கையிலும் வரி ஏய்ப்பு செய்யாமல் கொடுக்க வேண்டிய வரிப்பணத்தை அரசுக்கு கொடுக்க அக்கறையோடு நாம் செயல்படுவோமா?